வணக்கம் தோழர்களே. RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு கட்டம் சரியில்லைங்க. ஏன்னா மக்கள் கட்டம் கட்டி அடிக்கிறாங்க. போற இடத்துலாம் பொலேர்னு அடி விழுகுது போடனிலே. ஏடா கூடமா ஏதாவது செய்யுங்க. இந்த RSS பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் ஏடா கூடமா எதையாவது செய்யும். செஞ்சுட்டு மிதி வாங்கிட்டு குத்துதே கொடையுதேன்னு கதறிட்டு இருக்கிறது அவங்க வேலை. அப்படிதான் பார்லிமெண்ட்டுக்குள்ள போற போக்கில் நம்ம அம்பேத்கரை பேசிட்டு போவோம். யாரு கவனிப்பா அப்படின்னு நினைச்ச அமித்ஷாவுக்கு ஆப்பு வச்சு விட்டுருக்கு இந்தியா. மிகப்பெரிய அளவில் அட்டி விழுந்திருக்குங்க. வெளியே தலை காட்ட முடியலையே. நேத்து அமித்ஷா கார்ல வந்திருக்காரு. எங்க நம்ம நாடாளுமன்றத்துக்கு கார்ல கிளம்பி வந்த அமித்ஷா ரோட்ல நின்று போராட்டம் பண்ணிட்டு இருந்த எம்பிக்கள், அதாவது பார்லிமெண்டினுடைய முன்னாடி நின்று போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அமித்ஷா உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்தவர் உள்ளே போக தைரியம் கிடையாது. அசிங்கப்படுத்திடுவாங்க, மாப்பிள்ள கேவலப்படுத்திடுவாங்க, மான பங்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா முந்தா நாள் அம்புட்டு பொய் சொல்லியிருக்காரு. 2 பேர் தள்ளி விட்டாங்க, 2 பேரும் சீரியஸாக ஐசியூவில் இருக்காங்களாம். அவ்வளவு பொய்யும் புரட்டும் கட்டுக்கதையும் அதெல்லாம் அம்பலமாயிருச்சா. இனி எம்பிக்கள் போய் நின்று மூஞ்சிக்கு நேரம் கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? அப்போ அந்த பயம் அமித்ஷாவுக்கு வந்துடுச்சு. அதனால என்ன பண்ணுறாரு, உள்ளே வர்றாரு. கார் எப்படா உள்ளே வருதுன்னு 2-3 தடவை பார்லிமெண்ட்டை சுற்றிக்கிட்டே இருக்காரு. வர முடியாமங்க, அப்படி பயம் தொடநடிக்கு போயிட்டாரு. பார்லிமெண்ட்டை 4 சுற்றிட்டு அப்புறம் அப்படியே மனசை தேத்திக்கிட்டு இறங்கியிருக்காரு. சுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. எம்பிக்கு சுத்து போட்டு அடிச்சிருக்காங்க. வச்சு சரமாரியா செஞ்சுட்டாங்களாம். என்ன அயோக்கியத்தனம் இது? யாருக்காக அரசியல் பண்ணுறீங்க? என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? பாராளுமன்றம் உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிறியா? எம்பிக்கள்னா உங்களுக்கு அப்படியா? உங்கள் நாடகத்துக்கு நாங்கள் தான் கிடைச்சோம். வச்சு சரமாரியாக சிதைச்சி விட்டாங்க அமித்ஷா. அப்புறம் என்ன, கதறி குமிச்சு காண்டாயி ஓடி ஒளிஞ்சிருக்காரு. இதாங்க நடக்கும். ஒரு பாராளுமன்றத்தை எவ்வளவு கண்ணியத்தோடு எவ்வளவு நேர்மையாக நடத்தணும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க. ஆனால் நாடாளுமன்றத்தை பூட்டுவதும், நாடாளுமன்ற கூட்டத்தொடரை ரத்து செய்வதும், நாடாளுமன்றத்துக்குள்ள குட்டையை குழப்புறதும், நாடாளுமன்றத்துக்குள்ள ஆக்கப்பூர்வமான விவாதம் நடக்காமல் பார்த்துக்கிறதும், இடப்பட்ட காலத்தில் எதையாவது சொருகி விட்டு இதுதான் சட்டம் சொல்றதுன்னு அயோக்கியத்தனத்தை தொடர்ந்து செய்கின்ற பாஜக கும்பலுக்கு நாடாளுமன்றத்தில் விழுந்த அடி பயங்கரமான அடிங்க. இதுக்கு இடையில தான் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. நாடாளுமன்றத்துக்குள்ள விவாதிக்கிற போது அமித்ஷாவை உண்டு இல்லைன்னு பண்ணி ஓட விட்டுருக்கிறாங்க நம்ம எம்பிஸ். அதுல மிரண்டு போன அமித்ஷா நாடாளுமன்றத்தினுடைய அவைத்தலைவர் ஓம் பிர்லாவை பார்த்து கதறி கண்ணீர் விட்டுருக்காரு. ஜி, நீங்க வாட்டுக்கு மேல போய் உட்கார்ந்துருக்கீங்க, இங்க பாருங்க, எங்களை பேச விடாம இந்த கூட்டம் அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு, நாங்க என்னதான் பண்றது, நாங்க என்ன செய்யறது சொல்லுங்க அப்படின்னு கதறி இருக்காரு அமித்ஷா. நமக்கு என்னங்க, எத்தனை பேரை கதற விட்டு உள்ளூருக்குள்ள அம்புட்டு ஆட்ட ஆடினீங்க. பார்லிமெண்ட்டுக்குள்ள மொத்தமா சுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க யங்ஸ்டர்ஸ். சுத்து போட்டு அடிச்சு ஓட விட்டுருக்காங்க எதிர்கட்சியை சேர்ந்த இளம் எம்பிக்கள். அதுல இவங்களால சமாளிக்க முடியல. இன்னொன்று, எல்லாரும் வாசிக்கிறவங்களா இருக்காங்க, கேள்வி கேட்குறவங்களா இருக்காங்க, அறிவு சார்ந்தவங்களா இருக்காங்க, பகுத்தறிவோட பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு முட்டா பீஸுங்களுக்கு எதிர்கொள்ளவே முடியாது இல்லையா? கொஞ்சம் கூட அறிவில்லாமல் பழைய பஞ்சாங்கத்தை தூக்கி மூளையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற கிரிமினல்ஸுக்கு இவங்களை பார்த்தா எரிச்சல் தான் வரும். அந்த எரிச்சல் தான் நம்ம அமித்ஷா ஜிக்கும் வந்திருக்கு. கதறி இருக்காரு. ஓம் பிர்லாவை பார்த்து கதறி இருக்காரு, என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நாங்கள் எப்படி பேசுறது, இப்படி பேச விடாம ஆக்குறாங்க, எங்களை பயங்கர டென்ஷன் ஏத்துறாங்க பாருங்க அப்படின்னு இருக்காரு. பாருங்களேன். नियमों के ऊपर जाकर उनको रियायत दे रहे हो मान्यवर, हमें संरक्षित करिए, ऐसे नहीं चलता. இதுக்கு இடையில இன்னொன்று நடந்து போச்சுங்க. ரொம்ப வேதனையான சம்பவம் நடந்து போச்சு. இந்த பாஜக கும்பல் எப்பவுமே வன்முறையை கையில் எடுக்கும். நேற்று விடுதலை 2 படம் ரிலீஸ் ஆகிருக்கோம். அந்த விடுதலை 2 படத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கு. வன்முறை எங்கள் மொழி அல்ல, ஆனால் அதுலேயும் எங்களால் பேச முடியும். உங்களுக்கு புரிகிற மொழியில் பேசணும்ல, அப்போ நாங்கள் அந்த மொழியில் தானே பேசணும். உங்களுக்கு புரியணும்னா நான் உன் மொழியில் தானே பேசணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. சும்மா தெரிக்க விட்டுருப்பாங்க. இது வன்முறையை கையில் எடுத்து மிரட்டி உருட்டி அதிகாரத்தை வைத்து ஆட்சியை பிடிச்சி உட்காந்துடலான்னு நினைக்கிற ஒரு கும்பலுக்கு கிடைச்ச சரமாரியான அடி. அந்த அடிப்படையில் தான் நேற்று ஒரு சம்பவம் மகாராஷ்டிராவில் நடந்து போச்சு. மகாராஷ்டிராவில் அம்பேத்கரை எதிர்த்து பேசின உடனே மக்கள் மிகப்பெரிய கொந்தளிப்பில், ஏன்னா அவர் சொந்த ஊருங்க மகாராஷ்டிரா, அவர் சொந்த மாநிலம், மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க, தெருவுறம் போராட்டம் நடக்குது. இதை எதிர்கொள்ள திராணியற்ற காவி கும்பல் ரவுடி கும்பலை செலக்ட் பண்ணி, அதான் அடியாட்கள் நிறையா வச்சுருப்பாங்களே, நீங்களாம் நல்ல சாதிக்காரங்கடா, மீசையை முறுக்குங்கடா, இந்த அடியாள் கும்பல் மீசையை முறுக்கி நிற்கும்.
இந்த அடியாள் கும்பலை அனுப்பி காங்கிரஸ் அலுவலகத்தை சூறையாடுறதுக்கு திட்டம் போடுறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 10-20 பீஸ் உள்ள போய் பயங்கரமா போய் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நுழைஞ்சு அந்த கண்ணாடியை உடைக்கிறான், சேரை உடைக்கிறான், எந்த பொருள் கையில் கிடைக்கிறதோ உடைக்கிறான். இந்த சீன் நடக்கும் போதே பட்டுன்னு மகாராஷ்டிரத்தில் போலீஸ்காரன் உள்ள வந்து வச்சு பொறிச்சு எடுத்தாங்க பாருங்க. காவிகள் கத்தரிக்கிட்டு சில்லா தெரிச்சு ஓடுறாங்க, விடாம துரத்தி 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 அடிக்கிறாங்க. இதுவரையும் போலீஸ்காரங்க நமக்கு எதிரியா இருந்தாங்க. இப்போ பாஜக காரனை அடிக்கிறான்னா என்ன அர்த்தம்? நீ டம்மி பீஸா மாறிக்கிட்டே இருக்கன்னு அர்த்தம். அரசியல்ல உன் அதிகாரம் செல்லாமாகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அரசியல்ல மட்டும் இல்ல, இங்க இருக்கிற அதிகார மட்டத்திலையும் உன் செல்வாக்கு குறையுதுன்னு அர்த்தம். இப்போ புரியுதா? இப்படிதான் அசிங்கப்பட்டு அவங்கள அடிச்சு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தலான்னு போன ரவுடி கும்பல் பாஜகவினுடைய குண்டர்கள் மிதி வாங்கி அசிங்கப்பட்டிருக்காங்க பாருங்களேன். இதுக்கு இடையில அதே மகாராஷ்டிரத்தில் இன்னொரு சம்பவம் ஆயிப்போச்சு. ஏற்கனவே அடி வாங்கி மிதி வாங்கி ஐயோ அம்மா வீங்கிருச்சு ரத்தம் கட்டிருச்சேன்னு அலைஞ்சிட்டு இருக்கு காவி கும்பல். மேலும் மேலும் எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சு. இப்போ அங்க என்டிஏ கூட்டணி, அதாவது பிஜேபி கூட்டணி தான் ஆட்சியில் இருக்கு. அந்த ஆட்சியில் இருக்கிற பிஜேபி கூட்டணியை காப்பாத்துறது ஒரு கட்சி, அதுதான் தேசியவாத காங்கிரஸ் கட்சி. தேசியவாத காங்கிரஸ் என்கிற ஒரிஜினல் கட்சியிலிருந்து பிரிஞ்சு போன அஜித் பவார் இருக்கார் இல்லையா, அவரெல்லாம் ஆதரவு கொடுத்து தான் மகாராஷ்டிராவில் ஆட்சியே நின்றுட்டு இருக்கு. ஆட்சியே ஸ்ட்ராங் ஆயிருக்கு, ஆட்சியை அமைச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில அஜித் பவாருடைய தேசியவாத காங்கிரஸ் திடீர்னு நேத்து ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்கு. அது என்ன தெரியுமா? அந்த கட்சியினுடைய தலைவரை கொண்டு வந்து அவரை பேச விட்டு, என்னையா நடக்குது நாட்டில், பாஜக இவ்வளோ அராஜகம் பண்ணிட்டு இருக்கு, பாஜக பின்னடைவு சந்திக்குது, மக்கள் பாஜகவை வெறுக்கிறாங்க, பாஜக பலவீனமாயிருச்சு, அதனால அந்த கட்சியை விட்டு நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. இது பெரிய இதாக போயிருச்சு பாஜகவுக்கு. ஒரு பக்கம் பார்லிமெண்ட்ல அடி வாங்குறானுங்க, ஒரு பக்கம் தெருவில் போலீஸுக்கிட்ட அடி வாங்குறானுங்க, இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சியில மிதி வாங்குறானுங்க. ஆக போராட்டமெல்லாம் பொங்கச்சோரா இப்போச்சு வச்சு செய்யறானுங்க நம்ம ஆளுங்க. இதுக்கு இடையில இன்னொரு சம்பவம் என்னன்னா, வெற்றிமாறன் விடுதலை 2 படத்தை எடுத்திருக்கிறாரு. இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர்ல போய் ஒரு 10 நிமிஷம் மக்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்க்க போயிருக்காரு. போன மனுஷன் அங்கேருந்து வெளியே வராரு. தொலைக்காட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் வந்து அவர்கிட்ட 2 கேள்வி கேட்குறாங்க. படம்லாம் எப்படி போகுதுன்னா, நான் சும்மா நின்று பார்க்க வந்தேன், ஒரு 10 நிமிஷம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு கேள்வி பத்திரிகைக்காரங்க வைக்கிறாங்க. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு கதறாங்க பாரு. அது எப்படி சொல்லலாம், வன்மையாக எப்படி கண்டிக்கலாம்னா, கலைஞனுக்கு பொறுப்பு இல்லையா, ஒரு படைப்பாளிக்கு பொறுப்பு இல்லையா? ஒரு படைப்பாளர் இந்த சமூகத்தை வழிகாட்டுற மிகப்பெரிய பொறுப்பானவங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது தப்புன்னு ரைட்டுன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்போ ஒரு படைப்பாளராக இருக்கக்கூடிய வெற்றிமாறன் அவர்கள்ட்ட அம்பேத்கரை இழிவு செய்தது எப்படின்னு கேட்டா அவர் இப்படித்தானே பதில் சொல்லுவாரு. தப்புதாயா, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொன்ன உடனே சங்கி கும்பல் கதற ஆரம்பிச்சிருக்குங்க, பதற ஆரம்பிச்சிருக்குங்க. மோசமான அடி. இந்த அடிலாம் பத்தாதுன்னு நம்ம லோக்கல் சங்கி, அதாவது தமிழ்நாட்டு சங்கி, லோக்கல் சங்கி, அது லோக்கல் தான், அது லோக்கல் சங்கி. அந்த சங்கி என்ன பண்ணியிருக்கு, ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் போய் உட்காந்துக்கிட்டு நான் தான் அடித்தேன், நான் தான் தள்ளி விட்டேன் அப்படின்னு ராகுல் காந்தி சொன்னார், பாருங்க வீடியோன்னு காட்டுது. அப்போ இவங்க எப்படி லூசு பயிலெல்லாம் இருக்காங்கன்னு தெரியுதா? ஒரு வீடியோவை அவர் என்ன சொல்கிறாருன்னா, தள்ளி விட்டாங்க, மல்லிகார்ஜுன கார்கேயை தள்ளி விட்டாங்கன்னு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் நடுப்பாகத்தை மட்டும் வெட்டி ஆமாம் நான் தள்ளி விட்டேன்னு இவங்க அடித்து வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அங்கே இருக்கிற ஒரு தோழர் என்ன பண்ணிட்டார், டெல்லியிலேருந்து இந்த விவாதத்தில் கலந்துக்கிட்டவர் புட்டு வச்சுட்டார். இங்கே பாருங்க, அங்கே நடந்தது என்னன்னா, பழைய பாராளுமன்ற கட்டடத்திலிருந்து புதிய பாராளுமன்ற கட்டடத்துக்கு ரெகுலராக ஒழுங்கான அழகாக நடந்த ஆளுக்கு 2 பேராக வந்து பேரணி வந்தாங்க. பேரணி வந்து அங்கே நிற்கும் போது தான் இந்த கும்பல் வாசலை மறைச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த வாசலை மறைச்சு போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு காவி கும்பல் தான் போய் ஓம் பிர்லா என்கிற சபாநாயகர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க. ஓம் பிர்லா என்கிற மக்களவை சபாநாயகர்கிட்ட போய் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வாசலை மறைச்சு நிற்கிறாங்க, எங்களுக்கு இது பெரிய டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நேற்று இந்த கும்பலே நின்றுக்கிட்டு அந்த அட்ராசிட்டியை பண்ணி ஓம் பிர்லாவுடைய வார்த்தையை, அரசினுடைய வார்த்தையை உடச்சி காலி பண்ணி இந்த கும்பல் உள்ளே போகுது. இந்த கும்பல் உள்ளே போனதா அவர் சொன்னது மட்டும் இல்லாமல், நீங்கள் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் வெட்டி ஒட்டின ஒரு பீஸை வச்சுக்கிட்டு அதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு நீங்கள் வந்து வேலை பார்க்குறீங்க.
10 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே போராட்டங்களை முடிச்சுட்டு அப்புறம் அங்கே இருக்கிற பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் விவாதத்தில் கலந்துக்கிட்டு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய கடமையை தெளிவாக செய்கிறாங்க. நீங்கள் தான் பொய் பரப்பிட்டு உட்காந்து இருக்கீங்க. இது ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு பொறுப்புள்ள தலைமைக்கு அழகில்லைன்னு சொல்லி புளிச்சுன்னு துப்பிட்டார். இதில் அந்த சங்கி பீஸு கதறி 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 அசிங்கப்பட்டது தான் மிச்சம். அப்போ யோசிங்க, பார்லிமெண்ட்டுக்குள்ளே அசிங்கப்படுறானுங்க, தெருவில் போலீஸ்காரன் அடித்து ஓட விடுறான், கூட்டணி கட்சியை சேர்ந்து மிதித்து ஓட விடுறாங்க, இன்னொரு பக்கம் படைப்பாளர்கள் புளிச்சுன்னு துப்பிடுறாங்க, கடைசி பார்த்தா லோக்கல் சங்கி டிவியில் உட்காந்து அடி வாங்குது. ஆக சங்கிகளுக்கு இது அடி வாங்குகிற காலம். இன்னொரு விஷயம் இருக்குங்க, சங்கிகள் வாயில் வந்ததெல்லாம் பேசுனா வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் மக்கள் என்பதற்கு ஒரு சரியான பாடம் கற்றுக் கொடுத்த காலம். சங்கிகளுக்கு புரியும்னு நினைக்கிறியே? அவனுங்க நம்மக்கிட்ட அடி வாங்கவே பிறந்தவனுங்க, நாமளும் சளைக்காமல் செய்வோம். சரிதானுங்க?